வாக்குப்பதிவுக்கு முன்பு வரை உற்சாக மோடில் இருந்த திமுக வாக்குப்பதிவுக்கு பின்பு உற்சாகம் குறைந்திருப்பதாக தெரிகிறது. எனக்கு உற்சாகம் மாதிரி தெரில, ஒரு பெரும் குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உற்சாக குறைவுன்னு நான் நம்பலை, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த மேதின நிகழ்ச்சியில் என்டையர் அவங்க முதலமைச்சர் ஆராசா, சேகர் பாபு, KN நேரு எல்லாரும் நிற்கிறாங்க, மேயர் உட்பட எல்லாரும். ஆனால் பயங்கரமாக யோசிச்சு, அது சோகம் மாதிரி எனக்கு தெரியல, சந்தோஷம் மாதிரி எனக்கு தெரியல, அது ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்குது. அந்த குழப்பத்துக்கான காரணம் அவங்க தோற்றுருவாங்கன்னு நம்புற மாதிரி எனக்கு தோணலை. ஒருவேளை கூட்டணி ஆட்சியா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுவும் காங்கிரஸ்காரனை நம்பி கூட்டணி ஆட்சி தேமுதிகவை நம்பி பாருங்க. எழ வீட்டில் லேடிஸுங்க கூட இந்த அளவு ஆழ மாட்டாங்கடா. ஆனால் நீங்கள் 2 பேர் நாடா இப்படி கதறிட்டு இருக்கீங்க, இப்படி ஓன் அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. மேதின நிகழ்ச்சியில் எல்லா திமுக தலைவர்களும் நிற்கிறாங்க, ஆனால் ஒருத்தவங்க மூஞ்சிலையும் சந்தோஷமே இல்லை. அதுக்குன்னு நான் அவங்க சோகத்தில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படிலாம் பேசுவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலே இந்த திமுக பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். டேய் டகால்ட்டி, ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்க? கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அவ்வளோ நடந்திருக்கு. 2 வயசு சின்ன குழந்தையிலிருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் இங்கே கற்பழிக்கப்படுறாங்க. தனம் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு ஏதாச்சும் ஒரு கோரமான சம்பவங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. ஊழல்கள் பயங்கரமா நடந்திருக்கு. ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ ஏங்க, இதே ஊடகத்துல வேலை பார்க்கக்கூடிய நெல்சனுடைய சக ஊடகவியாளரா இருந்த ஒரு ஊடகவியாளரை திமுக MLA ஒருத்தர் கட்டி வச்சு அடிச்சாரு, போட்டு பொலந்து கட்டினாரு. அப்பெல்லாம் கூட இந்த நெல்சனு சும்மா கல்லு மாதிரி இருந்தான், அழவே இல்லை, அவ்வளோ கல்லு மாதிரி கின்னுன்னு இருந்தான். அப்படிப்பட்ட நெல்சனு இப்ப திமுக தலைவர்கள் மூஞ்சில சோகத்தை பார்த்த உடனேயே எப்படி கதறான் பாருங்களேன், எப்படி ஒப்பாரி வைக்கிறான் பாருங்களேன், எப்படி உருண்டு புரண்டு அழறான் பாருங்களேன். இந்த சேனல்ல இன்னொரு கூத்து வேற இருக்கு, அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், பட் வேற கண்டென்ட் பண்றதுனால நான் அதை அப்படியே மறந்துட்டேன். தனியா இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசணும் தான் நினைச்சேன், பட் இந்த கண்டென்ட்ல இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். இதே சேனல்ல RDXன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம்ல 2 ஆங்கர் இருப்பாங்க. ஒருத்தர் நம்ம நெல்சன் சேவியர், இன்னொருத்தவங்க லேடி ஆங்கர், அவங்க பேர் கௌதமின்னு நினைக்கிறேன். அந்த ஷோ சோஷியல் மீடியா மூலியமாகத்தான் பயங்கர பாப்புலர் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த லேடி ஆங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க திமுகவை போட்டு பொழப்பாங்க, கழுவி ஊத்துவாங்க, காரி துப்புவாங்க. அதே நேரத்துல தாவேகாவுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. நம்ம ஆளுங்க கிட்ட எல்லாம் ஒரு மோசமான கெட்ட பழக்கம் இருக்கு. அது கெட்ட பழக்கமே தெரியாம எல்லாருமே அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. அது என்ன கெட்ட பழக்கம்னா, எவனாச்சும் ஒருத்தன் நம்ம ஐடியாலஜிக்கு ஆதரவாகவோ இல்லை நாம சப்போர்ட் பண்ற கட்சிக்கு ஆதரவாகவோ பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு முரட்டுத்தனமான ஆதரவுகளை கொடுப்பாங்க, நம்ம ஆளுங்க கொடுப்பாங்க. முக்கியமா அவன் எதிரணியில இருந்தாலும், நம்ம ஐடியாலஜிக்கு நேர் எதிரான ஐடியாலஜியில் அவன் இருந்தாலும், அவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஐடியாலஜிக்கு ஃபேவராக பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படி முட்டு கொடுத்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த லேடி ஆங்கர் கௌதமி இருக்காங்க இல்லையா, அந்த கௌதமிக்கு அத்தனை பேர் ஃபயர் விட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த RDX ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்கிரிப்டட், பக்கா ஸ்கிரிப்டட், ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா RDX தான் நினைக்கிறேன். இதில் கௌதமிக்கு பதிலாக இன்னொருத்தர் இருந்திருக்காரு பார்த்தீங்களா. அந்த லேடி ஆங்கர் வரக்கூடிய ப்ரோக்ராமில், இதே RDX ப்ரோக்ராமில் லேடி ஆங்கர் வரச்ச நெல்சனை அவங்க பயங்கரமாக கலாய்ப்பாங்க, திமுகவை போட்டு புரட்டி எடுப்பாங்க. நீ என்னடா இவ்வளோ மட்டமான ஊப்பியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சுற்றி வளைச்சி அந்த லேடி ஆங்கர் நெல்சனை பார்த்து கேட்பாங்க. இந்த நெல்சன் இருக்கா இல்லையா, அவன் சீனியர். அந்த லேடி ஆங்கர் இருக்காங்க இல்லையா கௌதமி, அவங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர். ஒரு லைவ் ப்ரோக்ராமில் ஜூனியர் கிட்ட சீனியர் கலாய் வாங்குறாருன்னா யோசிச்சு பார்க்க வேணாமா? அது ஸ்கிரிப்டடாக இல்லாமல் வேறு என்னங்க இருக்கும்? முக்கியமாக அந்த லேடி ஆங்கர் திமுகவை கலாய்கிறாங்க. திமுக செய்த தவறுகளை, அவங்க என்னென்ன மாதிரியான கேடுகட்ட வேலைகள் பார்த்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த லேடி ஆங்கர் பேசிகிட்டு இருப்பாங்க. நெல்சனுக்கு நோஸ்கட்டாக கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி ஆங்கர் திமுகவை கலாய்க்கிறாங்க, திமுகவுக்கு முட்டு தரக்கூடிய ஊடகவியலாளரை கலாய்க்கிறாங்கன்னா அது ஸ்கிரிப்டடாக இல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த சேனலில் நடக்கும்பொழுது உங்களுக்குலாம் டவுட் வர வேணாமா? அது எப்படிங்க தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவை ஒரு ஊடகவியலாளர் கலாய்ப்பார், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வேலை பார்க்குறவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்க மாட்டீங்களா? டிஆர்பிக்காக ஸ்கிரிப்டடாக இந்த ஷோவை பண்ணுறாங்க.
இதெல்லாம் புரியாம, நான் பார்த்த ஊடகவாதிகளிலே நேர்மையான ஊடகவாதினா, அது இவிங்க தான். அதுவும் பெண் ஊடகவாதியா இவங்க இருக்காங்க. எவ்வளோ தைரியமா திமுகவ கலாய்க்கிறாங்க பாருங்க. நெல்சன எப்படி வச்சு செய்றாங்க பாருங்கன்னு ஃபயர் விடுறாய்ங்க. ஃபயர் விடுறானுங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள்ல யாருங்க நேர்மையா இருக்கா? எவன் நேர்மையா இருக்கா? இது எல்லாமே செட்டப்பு. டிஆர்பிக்காக இது மாரி புரோகிராம் பண்றாங்க. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் இழுத்துட்டு வரணும். தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றவங்களும் நம்ம சேனல பார்க்கணும், நம்ம புரோகிராம பார்க்கணும் அப்படின்றதுக்காக, இப்படி இவனுங்க பிளான் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு வேல பார்த்தா, இவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காம ஃபயர் விடுறாங்க. நேர்மையான ஊடகவாதி, நல்ல ஊடகவாதி, உண்மைய மட்டும் பேசும் ஊடகவாதி அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மக்களே, நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பர்ட்டிகுலர் போர்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் 2ஆம் தேதி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? 9 மணிக்கே ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சிட்டேன். 10 மணிக்கு வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணால் பவர் கட்டு. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த ஒரே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 10 மணிலேருந்து 1, 1:30 வரைக்கும் பவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு பவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 முறை, 20லேருந்து 30 முறை பாஸ் பண்ணி கட் பண்ணி இந்த ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்கில் என் ஃபேஸ் எப்படி இருக்கு, போக என் ஃபேஸ் எப்படி டல் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத தயவுசெய்து பாருங்க. இந்த வீடியோவை கூட நான் லாஸ்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நைட்டு 1:30 மணிக்கு இதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இந்த எல்லா வீடியோவும் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடிட் பண்ணி போடணும். இதுக்கே எனக்கு ஒரு 3 மணி 4 மணி ஆகிடும். எப்போவுமே இப்படி தான் பண்ணுறேன். இன்னைக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி நினச்சா இவனுங்க பவர் கட் பண்ணுறானுங்க. இது தொடர்ந்து 7வது நாளோ 8வது நாளோ, ஆனால் கண்டினியூஸாக டெய்லி இந்த நேரத்துக்கு பவர் கட் பண்ணிடுறாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி 1:30 மணி வரைக்கும் அப்பப்போ பவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நைட்டு தான் பவர் கட் பண்ணுறாங்க, காலையில் பவர் கட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா காலையிலையும் பவர் கட் பண்ணுறாங்க. சாலிடாக 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் பவர் கட் பண்ணுறாங்க. நான் இருக்கிற இந்த பகுதியில் மட்டும்தான் இப்படின்னு பார்த்தா இல்லை, பல இடங்களில் இது மாதிரி தான் பவர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இது மாதிரி பவர் கட் நடக்குதா அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். தேர்தல் முடிந்த மறுநாள் இருந்து பவர் கட் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க, கன்ஃபார்ம் மறுபடியும் பழைய மாதிரி பவர் கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை, இதுக்காகவாச்சும் இவங்க பவருக்கு வரக்கூடாது. நமக்கு பவர் இருக்கணும்னா இவங்களுக்கு பவர் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வின் பண்ணாமல் இருக்கணும், வின் பண்ணிவிடவே கூடாது. தப்பி தவறி கூட இவங்க ஜெயிச்சிடக்கூடாது. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுகவின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மள நிறைய பேர் பயங்கர அப்செட்டில் இருந்தோம். உண்மைதான் அது. இந்த திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, திமுகவுக்கு ஜால்ராடிக்கக்கூடிய ஊடகவாதிகள், ஊபிசிகள் இவங்கெல்லாம் பயங்கர குதூகலமாக இருந்தாங்க, பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. உண்மையாலேயே யார் சந்தோஷமாக இருக்கணும்? திமுக தலைவர்கள். ஆனால் திமுக தலைவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்களா? அதான் இல்லை. இப்போது மே தினத்துக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மேடைக்கு திமுக தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்களுடைய முகத்திலுமே சந்தோஷம் அப்படின்றது இல்லவே இல்லை. எக்ஸிட் போலில் திமுகவுக்கு சாதகமாக அந்த ரிசல்ட்லாம் வந்திருந்தாலும் ஒரு தலைவர் முகத்திலும் அவங்க ஃபேஸில் சந்தோஷம் அப்படின்றது இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடைய மூஞ்சியையும் பாருங்களேன், ஏதோ இழ வீட்டிலிருந்து வந்தவங்க மாதிரி தான் அவங்க மூஞ்சியே இருக்கு. அவங்கெல்லாம் சோகமாக இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கொத்தடிமைகள், இந்த ஊடக பொறுக்கிகள் இவனுங்களாம் சோகமாக இருக்கானுங்க, உருண்டு புரண்டு அழறானுங்க. உதாரணத்துக்கு நெல்சன் ஜேவியர், அவனை பற்றி தான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோமே. எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்பொழுது தமிழக ஊடகங்கள் என்ன ஆட்டம் ஆடுனாங்க. இந்த மே 1ஆம் தேதி திமுக நடத்தின நிகழ்ச்சியில் திமுக தலைவர்கள் அவ்வளோ சோகமாக இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தமிழக ஊடகங்களில் மயான அமைதி, எல்லாம் சைலண்டாக இருக்கானுங்க, கப்சிப்புன்னு இருக்கானுங்க. மனசுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. இவங்களாம் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களாம் அதுக்கும் மேலே இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு சடன் சர்ப்ரைஸ் தர மாதிரியான பல தரமான சம்பவங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் திமுக ஃபுல் மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு பிரச்சனை, பட் திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் திமுக கூட்டணி வச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு இருக்கிற முதல் எதிரி திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான். அதிமுகவோ தாவேக்காவோ மற்ற கட்சிகளோ திமுகவுக்கு எதிரியா மாற மாட்டாங்க. திமுக கூடயே கூட்டணியில் இருக்காங்க பாருங்க, ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகளா இருக்கு பாருங்க, அவங்களாம் தான் திமுகவுக்கு முதல் எதிரியாவே மாறுவாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஸ்டாலினை கதற விட்டுருக்காங்க. திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை சங்கையே ஊதி இருக்காங்க.
இதை பாருங்களேன். திடீர் ஒப்புதல். ஒரு சில தொகுதிகளில் விசிகாவினர் தேர்தல் பணியாற்றவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் ஒப்புதல். அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்ட போதிலும் சில இடங்களில் பணியாற்றவில்லை என பகிரங்கம். விசிக இப்படி ஒரு உருட்டுதா? இது பாருங்க. மே 4க்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு பதில் சொல்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த். இப்ப இதை பாருங்க. அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. அமைய போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறித்தான். ஏனென்றால் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு காணப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உருப்படியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கவில்லை. மாற்றம் வேண்டும் என்கிற மிகப்பெரிய எழுச்சி, அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். இப்போ இதையும் சேர்த்து பார்த்துருங்களேன். ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் மீண்டும் கலகக்குரல். தேர்தலில் வெற்றி பெற்றதும் எங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவோம். கட்சியை வலுப்படுத்த எங்களது உரிமைகளை கேட்டு பெறுவோம். கிரிஷ் ஜொடங்கர், காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், அவரு இப்படி சொல்லியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொன்னதை பார்த்தீங்களா? தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, அதனால இளைஞர்கள் கடும் கொந்தளிப்போட இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்ததை பார்க்கும்பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் பாராட்டத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரியுதுல்ல? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஒன்றுத்தையுமே கிழிக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு திமுக கூட கூட்டணி வச்சிங்க? சொல்லுங்க, எதுக்கு திமுக கூட கூட்டணி வச்சிங்க? அவங்க தான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றீங்களே, அவங்க கூட ஏங்க கூட்டணி வச்சிங்க? இப்போ இந்த அளவு வியாக்கியானமா பேசுறீங்களே, இதை நீங்க அப்பவே பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆட்சியில் இருக்கும் பொழுதே திமுகவுக்கு பிரஷர் கொடுத்து ஏதாச்சும் பண்ண வச்சிருக்கணுமா, வச்சிருக்க கூடாதா? அப்போ சைலண்டா பொட்டியை வாங்கி போட்டு 25 கோடி கொடுத்தாங்களோ 35 கோடி கொடுத்தாங்களோ, இந்த முறை எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியல. அந்த நேரத்தில் சைலண்டா பொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்தலில் திமுக தோத்துரும், பெருசா மெஜாரிட்டி வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படிலாம் பேசுறாங்க பாருங்களேன். இது மாதிரிலாம் இவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்போ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதிமுக பக்கம் போகலாம், தாவேகா பக்கம் போகலாம், திமுகவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லைல்ல. அதனால தான் இவங்க எல்லாருமே இப்போ இப்படி பேசுறாங்க. திமுக அரசியல் வரலாற்றில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, திமுக இது வரைக்கும் தொடர்ந்து வின் பண்ணதே இல்லை. 2 முறை தொடர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சதே இல்லை. இன்னொன்று, கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுத்ததே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் கொடுத்ததே கிடையாது. அதை பற்றிலாம் பேசினதே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக 2 பொட்டி கூட வாங்கிட்டு போயிடு, ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காதேன்னு திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சியை அப்படி கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. பட் இனி வரும் காலங்களில் திமுகவால் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோலெல்லாம் வச்சுக்க முடியாது. வச்சுக்க நினைச்சாலும் முடியாது, முடியவே முடியாது. நடக்கிற இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, பேரானந்தமா இருக்குது. ஒரு பக்கம் என்னடானா கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் ஓப்பனா ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடானா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், அவங்க வெளிப்படையா ஸ்டாலினை கதற விடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம தற்கொலை ஊபிஸ்கள், அவனுங்க வம்புக்கு இழுக்கிறாங்க. எல்லாருமே வம்புக்கு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செருப்பாளி அடி வாங்குறானுங்க. என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்கும்போது பாவமா தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்குலாம் தேவைதான். பண்ண கர்மா கழிக்கணும் இல்லையா? அனுபவிக்கட்டும். திமுக தோத்தா ஓகே, திமுக ஜெயிச்சாலும் ஓகே. ஆனா திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆசையோட தான் ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தது, காலி. திமுக சோலி காலி. ஜெயிக்கணுமே, ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக ஜெயிக்கணுமே, அப்போதானே திமுகவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெயிப்பாங்களா அப்படின்றது தான் மேட்ரு. அதை நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடி ஊழியர்கள் சோறு திங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான், திமுக போட்ட பிச்சை தான் திமுகண்டா புரட்ட வச்சு சீப்பு செந்தில் சொன்னா இல்லையா? இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸுகள் சொல்றேன். அதுக்காக திமுக என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த திமுக அண்டா பதில் சொல்ல தேவையில்ல. இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்கள எவனாச்சும் ஒருத்தவனுங்க ஃபேக்டோட பதில் சொன்னா போதும். நாம என்னதான் லாஜிக்கலான கேள்விகளை கேட்டாலும் இந்த தற்கொலை ஊபிஸ்கள் பதில் சொல்ல மாட்டானுங்க, வாயை திறக்கவே மாட்டானுங்க. நம்மளை பார்த்து அசிங்கமாக திட்டுவானுங்களே ஒழிய கேள்விக்கான பதிலை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டானுங்க. ரைட்டு, நான் ஏதோ கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ கேட்குறேன். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியின் கீழே தமிழகத்தில் நடந்த சில அவலங்கள், வேங்க வயல் சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, ஓசி பஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய பொன்முடி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அது நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தினது, கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தினது, விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தினது, பத்திரப்பதிவு கட்டணத்தை அதிகப்படுத்தினது, விசிகாவினரே கட்சி கொடி ஏற்ற முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இல்லையா அது,
விசிகாவினர் இப்போ ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்கன்னா, விசிகா காரங்கள திமுகவினர் அந்த அளவு வெறுப்பேத்திருக்காங்க. கொடி கம்பம் நட விடல. அதனால தான் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அந்த வெஞ்சன்ஸை இப்ப நேரம் பார்த்து காட்டுறாங்க போல. அடுத்ததாக திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக். அவர் போதைப்பொருள் கடத்தல் மன்னனா இருந்தார் இல்லையா? அது பத்தின ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை இப்போ வரைக்கும் திமுக தலைவர்கள் குடுத்துருக்காங்களா? இல்ல. அப்புறம் மின்சார கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி இதெல்லாமே அதிகப்படுத்துனாங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன், அவங்க கூட தொடர்புடைய அந்த சார் யாரு அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கல. கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணம், காவேரியில் மேகதாது அணை கட்டும் காங்கிரஸ், அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக திமுக ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல. ஏகப்பட்ட அம்மா உணவகங்களை மூடுனாங்க. சென்னை வெள்ளம் 4000 கோடி பேக்கேஜ்னாங்க. அந்த 4000 கோடியை எங்கே செலவு பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒழுகும் வெள்ளம் ஊழல், அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி, மாற்றுத்திறனாளி உலகக்கோப்பை நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. தமிழகத்தின் உளவுத்துறை அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல், அதன் காரணமாக அங்கிருந்த மேயரை சேஞ்ச் பண்ணாங்க. இதை பற்றிலாம் என்னைக்காச்சும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கொத்தடிமை ஊடக பொறுக்கிகள் வாய் திறந்து பேசியிருக்கானுங்களா? இன்னும் நிறையவே இருக்கு. திருபுவனம் அஜித்குமார் லாக்அப் டெத், மரக்காணம் மீன்பிடி துறைமுக திட்டம் ரத்து, கோவை கார் குண்டுவெடிப்பு, ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும்தான் பெரிய பெரிய திரைப்படங்களை வெளியிடுறாங்க. திருத்தணியில் வட மாநிலத்தவரை வெட்டிய சிறுவர்கள், 12 மணி நேர வேலை செய்ய வேண்டும் என்ற மசோதா, சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், ஸ்டாலின் பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பட் என்னத்தை கொண்டு வந்தார் அப்படின்றது யாருக்கும் தெரியல. எண்ணற்ற பாலியல் குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், சென்னை ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போனது, கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் மரணமடைஞ்சது, LGBTQ அவங்களுக்கான ஆதரவான நிலைப்பாடு திமுக வெளிப்படையாக எடுத்திருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இந்த ப்ரைட் ஷோலாம் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒன்று கொண்டாட்டமாக சொல்லிட்டு இந்த பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சண்டே அதெல்லாம் LGBTQக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திமுக ஓப்பனாகவே பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம், கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தது, டெல்டா பகுதியில் நெல்களை வீணாக விட்டது, அவங்க கேட்ட அந்த ஒரு கிடங்குகளை, இந்த நெல் கிடங்குகளை அவங்க கட்டித்தரேன்னு சொன்னாங்க, பட் கட்டி தரல. அப்புறம் காலை வாக்கிங் செல்லும் போது மூவி ரிவ்யூ ஸ்டாலின் அவர்களை தான் சொல்கிறாங்க. அப்புறம் திமுக இளைஞரணி மாநாட்டில் உணவுப் பொருட்கள் சூறையாடல், கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல், கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது, ஊடக சுதந்திரத்தை பறித்தது, 500க்கும் மேற்பட்ட FL2 லைசன்ஸ் வழங்கியது, தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு, புதிய தலைமுறை பத்திரிகையாளர் மழைநீர் பள்ளத்தில் விழுந்து மரணம், திமுக கொடி பொருத்திய காரில் ECRல அராஜகம் பண்ணியிருந்தாங்க, பெண்களை துரத்துக்கிட்டே போயிருந்தானுங்க. திமுக கூட்டத்தில் உணவு மற்றும் பீர் வழங்கியது, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடித்து செத்து போனாங்க இல்லையா, அந்த கள்ளக்குறிச்சியில் திங்கிறதுக்கு சோறு போட்டு குடிக்கிறதுக்கு பீரும் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்தார், பள்ளிக்குள் மாணவிகள் மது அருந்தியது, KN நேரு 2000 கோடி ரூபாய் ஊழல், TRP ராஜா கிட்ட வெள்ளரிக்கை கேட்டா ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சது, சட்டப்பேரவையில் நேரலையை துண்டித்து ஓடுவது, சேகர்பாபு பக்தரிடம் வம்பு செய்தது, 1000 ரூபாய் பேனருக்கு 7000 ரூபாய் செலவு பண்ணது, மரகாணத்தில் 20 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனது, ஆன்லைன் ரம்மியை தடை செய்யாதது, திமுக நிர்வாகி தெய்வ செயல், மனைவியை பாலியல் தொழில் தள்ள முயற்சி செஞ்சார் இல்லையா அது. அப்புறம் பல்லாவரம் MLA வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு கொடுமை, திமுக நிர்வாகி மற்றும் கவுன்சிலர் கணவர் செல்வம் வெட்டி படுகொலை, கஞ்சா விற்பனைக்கு எதிராக அதிமுக நிர்வாகி இருந்தாரு, அந்த கஞ்சா விற்பனையை தடுக்க பார்த்தாருன்னு சொல்லி அவரை படுகொலை செஞ்சானுங்க. புல்லட் வண்டியில் சென்றதால் சாதி வீரர்கள் மாணவனின் கையை வெட்டினது, கனிம வளங்களை தட்டி கெட்டு VAO ஒரு ஆஃபீஸ்குள்ளேயே புகுந்து கொலை பண்ணானுங்க. ரேஷன் கடைகள் பொருட்கள் இல்லைன்னு சொன்னது, 100 நாள் வேலை திட்டத்தில் 60 நாள் மட்டுமே ஒழுங்காக வேலைக்கு போயிருக்காங்க, மிச்ச நாள்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆள் இருக்காங்க வேலை பார்க்குறாங்க சொல்லி காசு ஆடியே போட்டிருக்காங்க. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக வாங்கினது, பெண் கால்பந்து வீரருக்கு தவறான சிகிச்சை கொடுத்ததுனால அந்த பெண் உயிரிழந்து போயிட்டாங்க. பேருந்து வரவில்லை என மாணவர்கள் போராட்டம் செஞ்சது, 4 ஆண்டுகளாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப்ன்றது தரவே இல்லை, நாங்கள் டேபு தருவோம்னு சொன்னாங்க, கட்சியில் ஒன்றுத்தையுமே கொடுக்க காணோம். இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போயிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களை கூப்பிட்டு லேப்டாப்பை கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க பாருங்க. G2 நிறுவனத்தின் அதீத வளர்ச்சி, 250க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடல், சென்னையில் கழிப்பறை கட்டுவதில் ஊழல், அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுது, 30,000 கோடி ரூபாய் கொள்ளை. இதை PTR சொன்னார், ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா அது. மெரினா கடற்கரையில் கட்டப்பட்ட வுட் பாலம் 2 மாசத்துல சேதமாயிடுச்சு,
போராடிய மாற்றுத்திறனாளிகளை 70 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டிருந்தாங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ணது, சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் கலந்த சாக்கடை தண்ணியை ஊத்துனது, ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், விஏஓக்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி அவங்க போராடினது, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம், KNR ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீடு சுரை, டங்ஸ்டன் எடுக்கும் திட்டம், NLC விவசாயிகள் நிலத்தில் JCB, கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம் சூறை, வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல், திருப்பரங்குன்றம் பிரச்சனை, போக்சோ வழக்குகள் ஏகப்பட்டது. அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் காலை உணவு திட்டம் கொடுக்குறோம், மதிய உணவு திட்டம் கொடுக்குறோம், நாங்கள் சத்தான உணவுகளை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கு போட்ட உணவில் புழு இருக்குது. புழு கெட்டுப்போன சாப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 90 பாயிண்ட்டுகள் மட்டும்தான். உங்களுக்கே ஏகப்பட்டது தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்லும்பொழுதே எப்போ நீ அதை விட்ட, எப்போ நீ இதை விட்ட, அன்னைக்கு ஒன்று நடந்ததுலேயே அதை நீ விட்ட பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் தோணிருக்கும். நல்லா இருந்த ஊரை இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி நம்மளை கடன்காரர்களாக மாற்றிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 கடன்கார மாநிலம்னா அது தமிழகம் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்கும் அத்தனை லட்சம் கடனானது இருக்கு. இப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சியை கொடுத்த திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்க வக்கில்ல, துப்பில்ல. நாம் எதிர்த்து கேள்வி கேட்டால், திமுகவுக்கு எதிராக நாம் ஓட்டு போட்டால், இந்த திமுக அண்டா போராட்ட வச்சு சீப்பு செந்தில் போன்ற தற்குறிகள், கிழட்டு குட்டிகள் அவனுங்க நம்மளை பிடிச்சி கடிக்கிறானுங்க. திமுக தலைவர்கள் அவங்க ஆட்சியின் கீழே நடந்த அவலங்களை குறித்து பேசாம மற்ற மாநிலங்களில் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. மணிப்பூரை பார், குஜராத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார் சொல்லி அங்க நடந்த விஷயங்களை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்க நீங்க ஆட்சி பண்ற தமிழகமே நாரி போய் கிடக்குது. இங்க நடக்கிற விஷயத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்கன்னு கேட்டா, ஏன் அங்க நடக்கலையா, ஏன் இங்க நடக்கலையா அப்படின்ற மாதிரி நம்மளே பார்த்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. நாங்க தான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, ஸ்டெப் எடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யல, நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா எங்களை பிடிச்சி கடிப்பீங்களா? நீங்க பண்றதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்குங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க. நீங்க பேசுறதுல, நீங்க சொல்றதுல, நீங்க செய்யறதுல இதெல்லாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்குதுங்களா?